தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து அற்புதங்களின் தேவன் என்ற தலைப்பில் தியானிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்களை படைத்தவர், எங்களை உருவாக்கினவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும், உம்மால் கூடாத காரியம் என்று எதுவுமில்லை. அற்புதங்களின் தேவன் நீர், மகத்துவமான கிரியைகளை செய்கிற தேவன் நீர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்கள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். பிதாவே, உம்முடைய பலன் மக்களுக்கு உண்டாகட்டும். ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பலன் உண்டாகட்டும். தாப்பனே, உம்முடைய ஆறுதல் உண்டாகட்டும். உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். தொடர்ந்து முன்னேறுவதற்கான, மேற்கொள்வதற்கான, ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவே, உம்முடைய மக்களுடைய தேவைகளை, பொருளாதார தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைகள் குறைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும். பூரண விடுதலை உண்டாகட்டும். கடன் இல்லாதவர்களாக, கடன் கொடுக்கிறவர்களாக மாறட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடி ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் நீர், சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர். உம்முடைய வல்லமையை நீர் எங்கள் சார்பாக, எங்களுக்காக பயன்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்கு அற்புதங்களை செய்ய, நன்மைகளை செய்ய நீர் ஆயத்தமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எல்லா துதி, கன, மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய தேவன் நல்ல தேவன். அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம அவரை கன்வின்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், ஒரு காலத்தில் இந்த பூமி எப்படி இருந்துச்சான், ரைட்? இருளடைஞ்சிருந்துச்சு, வெறுமையாக இருந்தது, யாரும் வசிக்க முடியாத ஒரு கோளாக, ஒரு பிளானட்டாக இருந்தது, ரைட்? ஆனால் கர்த்தர் ஆதியில் ஆரம்பித்து வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு ஆரம்பித்து படிப்படியாக இந்த பூமியை உருமாற்றம் செய்கிறார், ரைட்? அந்தகாரப்பட்டு இருந்த இடத்த வெளிச்சத்தினால் நிரப்புறார், மகிமையினால் நிரப்புறார். யாரும் வசிக்கவே முடியாமல் இருந்த இந்த பூமியை ஜீவனால் நிரப்புறாரு, பிராணிகள்னால் நிரப்புறாரு, மரம், செடி, கொடிகளை உருவாக்குறாரு, மிருகங்கள், பறவைகள், மீன்கள், இப்படி உயிரினங்கள்னால இந்த பூமியை நிரப்புறாரு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷன் இந்த பூமியில் வாழுவதற்கு இந்த பூமியை கர்த்தர் தகுதிப்படுத்தினார். புரியுதா? இந்த பூமி மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது. மனிதன் கையில் இதை கொடுக்கணும், அவன் வாழுவதற்கு இது வசதியாக இருக்கணும்னு கர்த்தர் இந்த பூமியை பார்த்து 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 பார்த்து, ரைட், யோசிச்சு கருத்தா, கவனமாக, என் பிள்ளை நல்லா இருக்கணுமே, அவனுக்கு தேவையானதெல்லாம் இருக்கணுமே, அதுக்கும் அதிகமாக இருக்கணுமே, என் பிள்ளை மூலமாக, ஆதாம் மூலமாக பிறக்க போகிற அத்தனை மனுக்குலமும் வாழுவதற்கு தேவையான சகலமும் இந்த பூமியில் இருக்கணுமே, ரைட்? அப்படின்னு யோசிச்சு திட்டம் போட்டு ஞானத்தோடு, மிகுந்த கவனத்தோடு கர்த்தர் இந்த பூமியை உருவாக்குனார். அதெல்லாம் எதை காமிக்குது? அந்த ஆதி ஆகம ஆரம்பத்திலேயே கர்த்தர் நமக்கு என்ன போதிக்கிறாருன்னா, என்னுடைய சர்வ வல்லமையை நான் உனக்காக பயன்படுத்துவேன், நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக பயன்படுத்துவேன், உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணுன்றதுக்காக பயன்படுத்துவேன். இன்றைக்கி பாருங்கள், மனிதனுக்கு உணவு எங்கேருந்து வருது? கர்த்தர் அன்னைக்கு உருவாக்குன அந்த மரம், செடி, கொடி, ரைட், அந்த கனிகள் இல்லையா? கர்த்தர் உருவாக்கின அந்த மீன், கர்த்தர் உருவாக்கின அந்த மிருகங்கள், அதில் தான் மனுஷன் இன்றைக்கி சாப்பாடு இருக்குது. கர்த்தர் உருவாக்கின இந்த ஆக்சிஜன், ரைட்,
இந்த கார்பன் டை ஆக்சைடு, அந்த ஹைட்ரஜன், அந்த நைட்ரஜன், இதெல்லாம் இந்த 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 4 எலிமெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். இந்த பூமியில் வாழ்க்கைக்கு அடிப்படையான காரியங்கள் அந்த 4ம். ரைட். இப்படி மற்ற இன்னும் ஒரு இயற்கையான ஒரு 98 எலிமெண்ட்ஸ் இருக்குன்றாங்க. அப்புறம் லெபார்ட்டரியில் சிந்தசைஸ் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ரைட். இப்படி கர்த்தர் மனுஷனுக்கு தேவையான சகலத்தையும் இந்த பூமிகளை வச்சு உருவாக்குனார். நம்மளா எனக்கு இது வேணும்னு கேட்டு கேட்டு கர்த்தர் கொடுக்கல, இல்லை நமக்கு இது தேவைன்னு நம்மளாம் அதை உருவாக்கலை, அவர் உருவாக்கி வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்த முதல் 2 அதிகாரங்கள்லையே, அந்த முதல் அதிகாரத்திலேயே கர்த்தர் என்ன காமிக்கிறாரு? என் வல்லமையை நான் உன் சார்பாக பயன்படுத்துவேன், உன் பிரயோஜனத்துக்காக பயன்படுத்துவேன். நம்ம அந்த முதல் அதிகாரத்துலேருந்து அநேக பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதில் ஒரு பிரதானமான பாடம் என்னென்னா, கர்த்தர் சர்வ வல்லவர், அவரால் எல்லாம் முடியும். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவருடைய வல்லமையை நான் நல்லா இருக்கணும்னு எனக்காக அங்கே பயன்படுத்தினார். நீங்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா கர்த்தர் அங்கேயும் பார்க்கலாம். அதை இன்னொரு வடிவத்தில் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். கர்த்தர் அவர் ஒரு தோட்டத்தை நட்டு மரம் செடி கொடியெல்லாம் வளர வச்சு, கனிகள்லாம் வளர வச்சு, அந்த தோட்டத்தில் கொண்டு போய் மனுஷன் வைக்கிறார். மனுஷன்ட்ட சொல்லியிருக்கலாம் கர்த்தரே, நீனே தோட்டத்தை வளர்த்துக்கிட, உனக்கு வேணுன்றதை நீனே வள அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். அப்படி செய்யலை. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாரு? அவர் தோட்டத்தை நடுறார். அவன் தோட்டத்தெல்லாம் நல்லா வச்சு, நல்லா அவனுக்கு தேவையான சகல உணவுப் பொருட்களையும் அதுக்குள்ளே வச்சு இவனை கொண்டு போய் அங்கே வைக்கிறார். சரி, அதை விடுங்க. உனக்கு தண்ணி வேணும், தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச தண்ணி வேணும், மரம் செடி கொடிக்கு தண்ணி வேணும், உனக்கு குடிக்க தண்ணி வேணும், போய் ஒரு கிணத்தை தோண்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அங்கேயும் செய்யலை பாரு. அதுக்கு பேர் என்ன பண்ணுறாரு? இவர் ஒரு ஆறை உருவாக்கி, அந்த ஆறு தேசங்களுக்கு தண்ணிகளை பாய்ச்சக்கூடிய அளவுக்கு பெரிய நதி, அவ்வளோ பெரிய நதி அந்த தோட்டத்துக்குள்ளே அனுப்புகிறாரு. எதுக்கு? தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சறது தான் அந்த வேலை. அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அது மற்ற தேசங்களுக்குள்ளெல்லாம் போகுது. 4 ஆறுகளை பிரிஞ்சு மற்ற தேசங்களுக்குள்ளே போகுது. யோசிச்சு பாருங்கள், அவர் எப்படி சிந்திக்கிறாருன்றது பாருங்கள். தன்னுடைய இந்த உருவாக்கும் வல்லமையை அவர் எதற்காக பயன்படுத்தினார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அவருக்கு ஆல்ரெடி வானம் இருக்குது, அவர் வானத்தில் சூப்பராக இருக்கிறார். ஆனால் இந்த பூமியை நமக்குன்னு உருவாக்குறாரு, நமக்குன்னு எல்லா காரியங்கள்னாலும் எல்லா நன்மைகள்னாலும் நிரப்புறாரு. நமக்காக வெளிச்சத்தை உருவாக்கினார், நமக்காக நட்சத்திரங்களை உருவாக்கினார், நமக்காக சூரியன் சந்திரனை உருவாக்கினார், நமக்காக மிருக ஜீவன்களை உருவாக்கினார். சகலமும் நமக்காக. அந்த முதல் 2 அதிகாரத்தை நல்லா படிச்சிங்கனாலே, அதுக்கப்புறமா ஆதியாமம் யாத்ராமம்லாம் படிச்சிங்கன்னா ஒரு காரியத்தை கர்த்தர் திரும்ப 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 பல விதங்கள் அதை போதிக்கிறார். நான் சர்வ வல்லவர், என்னுடைய வல்லமையை நான் உனக்காக, உன் நன்மைக்காக, உன் ஆசீர்வாதத்திற்காக, உன் பாதுகாப்பிற்காக நான் பயன்படுத்துவேன். ஆழமாக அந்த சத்தியம் நமக்கு போதிக்கப்படுகிறது. நாம் இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். பெற்று அனுபவிப்பதற்கு நாம் ஆயத்தப்படணும். அதுக்கு ஒரு காரியம் என்னென்னா, அவரை குறித்தும் அவருடைய செயல்பாட்டு விதங்கள், அவர் நமக்காக செய்து வைத்திருக்கிற அந்த திட்டங்கள், ஆசீர்வாதங்கள் குறித்த ஞானம் நமக்கு உண்டாகணும். ஒரு வெளிச்சம் நமக்கு உண்டாகணும், வெளிப்பாடு அறிவு உண்டாகணும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் ஜெபத்தில் அதை குறித்து ஜெபிக்கிறார். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி கர்த்தர் என் இருதயத்தில் வைத்திருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை இன்றைக்கி தியானிப்போம். கவனிங்க, எபேசியர் முதல் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். நம்ம ஏற்கனவே பார்த்த பிரகாரம் மகிமைன்றது கர்த்தருடைய பிரசன்னத்தை மட்டும் குறிக்கிறது இல்லை, அவருடைய வல்லமை, அவருடைய அற்புதங்கள், அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் குறிக்கிறது. தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், சொல்லுங்கள், அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும்
தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும், நம்மள்கிட்ட காமிக்கணும், நமக்காகவும் நம் மூலமாகவும் அவருடைய அந்த மாபெரும் வல்லமை வெளிப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இதை எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கன்றாரு, அதுக்காக ஜெபின்றாரு. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள், அந்த அறிவு, அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள் என்று சொல்கிறார். புரியுதா? இதுக்கு பிரயாசப்படணுங்க. அதுக்கு தான் இந்த போதனை எல்லாம். எதுக்காக திரும்ப 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 கர்த்தருடைய சர்வ வல்லமை, அவர் அற்புதங்கள், இது குறிச்செல்லாம் ஏன் பேசுகிறோம்னா, தேவன் வெளிப்பட விரும்புகிறார். உங்களுக்காகவும் உங்கள் மூலமாகவும் கர்த்தர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஜெபத்தை திரும்ப திரும்ப, இந்த ஜெபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆரம்பித்து அந்த கடைசி வசனம் வரைக்கும், இந்த 2 ஜெபத்தையும் திரும்ப திரும்ப ஜெபிங்க. இந்த இந்த நம்ம இந்த அற்புதங்களின் தேவன் போதனையை அப்படியே ஜெபத்தோடு இந்த 2 ஜெபங்களையும் ஜெபிச்சுட்டு கேளுங்க. ரைட், இதில் சொல்கிற வசனங்கள் எல்லாம் ஜெபத்தோடு இந்த 2 ஜெபங்களையும் ஜெபிச்சுட்டு அந்த அந்த வசனங்கள்லாம் வாசிங்க. கர்த்தர் செய்த அற்புதங்களெல்லாம் நீங்களாக எடுத்து படிங்க. ரைட், ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகா பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உங்கள் மூலமாகவும் பலத்த கிரியைகளை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். சங்கீதம் 78. சங்கீதம் 78. இங்கே நம்முடைய ஆண்டவராகிய பிதாவானவர் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை விளக்கி போதுகிறார். ரைட், என்னன்னு பார்ப்போம். முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள், என் வாயை ஊமைகளால் திறப்பேன். இது நம்முடைய ஆண்டவராக இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். ரைட், இதே வசனத்தை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன், அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். கவனிங்க, பிதாக்களுடைய ஒரு வேலை என்ன? கர்த்தருடைய அந்த மேன்மைகள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய வல்லமை, இவைகளை குறித்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். இதை பிதாக்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறது அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று நடக்கணும். ஊழியக்காரர்கள் தங்களுடைய ஊழியத்துக்கு அடியில் இருக்கிற மக்களுக்கு இவைகளை போதிக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் போதிக்க தான் கீழ்ப்படிதல் இதெல்லாம் உண்டாகும். அந்த கனெக்ஷன் நான் உங்களுக்கு இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக காண்பிக்க விரும்புகிறேன். 4ஆம் வசனத்தை கவனிங்க. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை, கர்த்தருடைய வல்லமை, அற்புதங்கள், அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களும் விவரிப்போம். விவரமாக சொல்லுவோம், எடுத்து சொல்லுவோம். கவனிங்க, அவருடைய துதிகள், கர்த்தரின் துதிகள்னு வேதம் இங்கே ஒரு குறிப்பான காரியத்தை சொல்லுது. எது அது? அவர் செய்த அந்த காரியத்தை விவரமாக சொல்கிறது தான் அவரை துதிக்கிறது. கர்த்தர் செங்கடலை பிரித்தார், வானத்தை திறந்து தூதரனின் உணவாகிய மன்னாவை அவருடைய ஜனத்துக்கு அனுதினமும் 40 ஆண்டுகளாக கொடுத்தார். யோசித்து பாருங்க. இதெல்லாம் விவரமாக எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்கிறது தான் அவரை துதிக்கிறது. எப்படி செஞ்சார்? அத்தனை பேருக்கு கர்த்தர் சாப்பாடு கொடுத்தார். ரைட், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வானத்தை திறந்து கொடுத்தார். சில சமயம் நம்ம கேட்குறோம், என்ன கர்த்தர் இந்த வானத்தில் இருந்து கொட்டவா போகிறார் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? கொட்டினாரு லிட்ரலாக கொட்டினார். தன்னுடைய மக்களுக்கு கர்த்தர் என்னத்தையும் செய்வார் தெரியுமா? ஹல்லேலூயா. இப்படி தான் ஒரு ஆள் கேட்டான். ரைட், இன்றைக்கி பஞ்சம் இருக்குது, சாப்பாடு, ஒரு புறாவோட அந்த இது எக்ஸ்க்ரீஷன், அது கூட பார்த்திங்கன்னா ஒரு புறாவோட அந்த இது என்ன சொல்லுவாங்க, சாணி, புறா சாணி கூட
அதை காசு கொடுத்து நிறையா காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு பஞ்சம். கழுத தலையை 80 வெள்ளி காசு நம்ம கொடுத்து வாங்குறாங்க. அந்தளவுக்கு கொடூரமான பஞ்சம். அப்படிப்பட்ட காலத்தில் கர்த்தர் சொல்கிறார், நாளைக்கு கோதுமை இதெல்லாம் காசு இத்தினோண்டுக்கு கொஞ்சத்துக்கு விற்கும் அப்படின்னு சொல்கிறாரு எலிஷா தீர்க்கதரிசி மூலமாக. அப்போ ஒரு ஆள் கேட்குறான், கர்த்தர் வானத்தையே திறந்து கொட்டினாலும் நடக்குமா இது அப்படின்னு கேட்குறான். ஆனால் கர்த்தர் செஞ்சார் பாருங்கள் தன்னுடைய மக்களுக்காக. அடுத்த நாள் ஏராளமும் தாராளமாக அவங்களுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்கள் மலிவான விலைக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். ஒரே நாளில் 24 hours. சில காரியங்கள் நம்ம புத்திக்கு எட்டாததாக இருக்கும், நம்ம பலத்துக்கு திராணிக்கு மிஞ்சினதாக இருக்கும். அந்த டயத்தில் ஒரு ராஜாவே சொல்கிறேன், எங்கே இருந்து உனக்கு நான் கொடுக்குறது? பண்டக சாலையிலேருந்து கொண்டு வரதா, திராட்சை ஆலையிலேருந்து கொண்டு வரதா, எங்கே இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குது உனக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்னு ஒரு ராஜா கேட்குறான். அவனாலையும் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் கர்த்தர் சொல்கிற பாருங்க, 24 hours நான் மாற்றி காமிக்கிறேன் செஞ்சார். பாருங்கள், நம்முடைய தேவன் மனிதரை போல அல்ல. மனிதர்களால் முடியாததெல்லாம் நம்முடைய தேவனால் நிச்சயமாகவே முடியும். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம பெத்த பிள்ளைகளுக்கு, நம்ம சபை மக்களுக்கு, நம்முடைய ஊழியத்துக்கடியில் மக்களுக்கு அவங்களுக்கெல்லாம் போதிக்கணும். இந்த காரியங்களை அவங்க கர்த்தரை பூச்சாண்டி மாதிரி பார்க்கக்கூடாது. மக்கள் நிறைய நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தரை பூச்சாண்டி மாதிரி தான் காமிக்கிறோம். ஆனால் கர்த்தர் இங்கே குறிப்பாக என்ன சொல்கிறாரு, என் வல்லமையை சொல்லிக் கொடுவோம் பிள்ளைக்கு, என்னுடைய மகத்துவத்தை சொல்லிக் கொடு, என் அற்புதங்களை சொல்லிக் கொடு, என் வல்லமையை பயன்படுத்தி என் ஜனத்துக்கு நான் எப்படி உதவி செய்வேன் உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. ஏன்னா அதை கேட்டான்னா அவனுக்கு தேவைன்னு வரும்போது, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உதவி வேணும்னும் போது என்னை நோக்கி பார்க்கக்கூடிய நம்பிக்கையும் விசுவாசமும் அவனுக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்கள். இது அதிகமாக கர்த்தர் என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். 5ஆம் வசனத்தை கவனிங்க. அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இது ஒரு கட்டளை. என் வார்த்தையை, என் அற்புதங்களை, என் பலத்தை உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. கவனிங்க. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும் படிக்கும். எந்த அளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னா, அதை கேட்டு அம்மா பிள்ளை எந்திரிச்சா அவனுக்கு, நம்ம பேர பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளையை சொல்லிக் கொடுக்கணும். இட்ஸ் a transfer of knowledge from generation to generation. தேவனை குறித்த அறிவு மறைஞ்சு போயிடக்கூடாது. இந்த ஆபத்து இருக்குது தெரியுமா? சில சமயம் நான் நினைக்கிறேன், அதெல்லாம் எப்படிங்க, நம்மலாம் பரம்பரை கிறிஸ்தவங்க, நான் பார்த்துருக்கேன் கண்ணால், பரம்பரையாக கிறிஸ்தவங்களாக இருந்தவங்க. நான் ஒரு காலத்தில் நானே எங்கள் குடும்பம் பூரா 2 சைடு, அம்மா சைடும் சரி அப்பா சைடும் சரி, பரம்பரையாக கிறிஸ்தவர்கள். நான்லாம் நான் விலகி போனேன். கர்த்தருக்கு இரக்கம் பாராட்டி, கிருபை பாராட்டி, ரட்சித்து உள்ளே கொண்டு வந்துட்டார். மறுபடியும் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளை தான் இன்றைக்கி கர்த்தர் வேண்டான்னு சொல்லிட்டு விலகி போயிட்டுருக்குறாங்க. இதெல்லாம் செஞ்சோம்னா அதெல்லாம் தடுக்கலாம் தெரியுமா? ஹல்லேலூயா. அதனால் செய்யணும். கடந்த காலம் எப்படியோ அதை விட்டுருங்க. இன்றைக்கி ஆரம்பித்து என்ன செய்ய போகிறோன்றதும் முக்கியம். ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தை கவனிங்க. தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படி. இந்த கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகளுக்கு விளங்க அவருடைய அற்புதங்களை தியானித்து அவருடைய மகத்துவம், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கங்கள் இதெல்லாம் பிள்ளையை புரிஞ்சு கொள்ளும்போது கீழ்ப்படிதல் உண்டாகும். அந்த இடத்துல கர்த்தர் மேலே ஒரு பயபக்தி உண்டாகும். புரியுதா? ஹல்லேலூயா. அடுத்து கொஞ்சம் வசனத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிட்டு ஒரு சில காரியங்களை இன்றைக்கி தியானிப்போம். 8ஆம் வசனத்தை கவனிங்க. இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் களவுமுள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு இவளை கட்டளையிட்டார். அந்த முதல் தலைமுறையினர் இப்படிப்பட்டவங்களாக தான் இருந்தாங்க. எப்படிப்பட்டவங்களாம்? இருதயம்
செவ்வைப்படுத்தப்படாத ஜனம், தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாத ஒரு ஜனம், முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததி. ஏன் அவங்க இருதயம் அப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய அற்புதங்களை நினைத்து பார்க்காத ஒரு மனம் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த தேவை சந்திக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தோட மறந்துடுவாங்க. ஒரு 3 நாள் கூட நினைவு இருக்காது. 3ஆவது நாள் மறுபடியும் புலம்புவான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் அவங்களுக்கு செய்த அந்த கிரியைகளை, அந்த வல்லமைகளை, அந்த அற்புதங்களை அவங்க யோசித்து பார்த்துருந்தாங்கன்னா, அதை நினைத்து பார்க்கக்கூடிய, தியானிக்கக்கூடிய ஒரு மனம் அவங்களுக்கு இருந்துருந்துச்சுன்னா, அவங்களுக்குள்ள இந்த கலகம் இருக்காது. பாருங்கள், இதெல்லாம் நினச்சி பார்க்காதனால உண்டான விளைவுகள். அப்போ பாசிட்டிவ் சைடில் நினச்சி பார்த்தா என்ன உண்டாகும்? ரைட், இருதயம் செவ்வைப்படும், தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உண்டாகும், முரட்டாட்டம் இருக்காது, கீழ்ப்படிதல் இருக்கும், கலகம் இருக்காது, அர்ப்பணிப்பு இருக்கும். புரியுதா? இதெல்லாம் தேவனுடைய அந்த அற்புதங்களையும் வல்லமைகளையும் தியானிப்பதின் விளைவுகள், நல்ல விளைவுகள். 9ஆம் வசனத்தை கவனிங்க. ஆயுதமனை அணிந்த வில் வீரரான எப்பிராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளையின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். ஏன் கர்த்தர் சொன்னப்பா அதை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க? ஏன் திரும்பி போனாங்க? ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? மறக்கக்கூடிய ஒரு மனம் இருந்தது. தேவ அற்புதங்களை நினைத்து பார்க்காத ஒரு மனம் இருந்தது. நம்முடைய ஆண்டவராக இயேசுடைய ஊழியத்தில் கூட இதை கர்த்தர் திருத்த வேண்டியது இருந்துச்சு. சீஷர்கள் மத்தியிலையும் இந்த ஒரு மனம் இருந்தது. கர்த்தர் அதை திருத்துறதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் மத்தேயு 16, மார்க் 8ஆம் வசனங்களெல்லாம் அதிகாரங்களை படித்து பார்த்தீங்கன்னா, ரைட், கர்த்தர் ஏசப்பா செய்கிறாரு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கப்பலில் ஏறி போகிறாங்க, கிளம்பும்போது ஒரே ஒரு ரொட்டி மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பரிசேயர்கள் அப்புறம் இந்த சதுசேயர்கள் இந்த வேதப்பாரர்களின் புளித்த மாவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அவங்க புளித்த மாவன் அந்த காதில் விழுந்த உடனே இவங்க என்ன நினச்சிட்றாங்க, சரி நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு வரல, அதுக்கு தான் திட்டுறாரு. அவர் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுடைய இந்த மாய்மாலமான அந்த வாழ்க்கை முறை, அந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள்ளாத, அவங்களுடைய அந்த ஹிப்பாக்ரஸி, அந்த போதனை, அந்த வழிமுறையை நீ ஏற்றுக்கொள்ளாத, அதை குறித்து கவனமாக இரு, ரைட், அதை நிராகரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவன் மனசில் என்ன இருக்குது? சாப்பாடு தான் இருக்குது. இவங்க சாப்பாடை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே கர்த்தர் வந்து கேட்குறாரு, ஏன்பா அந்த 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சேன், அதை வச்சு பெருக்குனேனே சாப்பாடை, எவ்வளோ மிச்சம் எடுத்தேன் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் சொல்லிட்டேன் 12 கூட. சரி, அப்புறம் இந்த ஒரு 4000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோமே, அப்போ எவ்வளோ மிச்சம் எடுத்தேன்? 7 கூட. நீ யோசித்து பார்க்க மாட்டியா? உனக்கு விளங்காதா அப்படின்னு கர்த்தர் கேட்குறாரு அவங்கள்ட்ட, தன்னுடைய சீஷர்கள்ட்ட. ஏன்? அந்த அற்புதங்களெல்லாம் யோசித்து பார்த்துருந்தா, அந்த நினைவு இருந்துச்சுன்னா, இன்றைக்கி சாப்பாடு இல்லை அப்படின்னு சாப்பாடு என்ன பண்ண போகிறோம்னு மைண்ட் அப்படி போயிருக்காது. கர்த்தர் சொன்ன போதனை கேட்கக்கூடிய ஒரு மனதும் கவனமும் அவங்களுக்கு இருந்திருக்கும். புரியுதா? இந்த அற்புதங்களை வந்து நம்ம சாதாரணமாக எடப்போடக்கூடாது. அற்புதங்களுக்குள்ளே கர்த்தர் பெரிய போதனைகளையும் பெரிய காரியங்களையும் உள்ளே வச்சுருக்கிறார். அதெல்லாம் செய்ய செய்ய, தியானிக்க அதை குறித்து சிந்திக்க தான் அதனுடைய அந்த விளைவுகள், நன்மைகளெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. சரி, அடுத்த இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளையின்படி நடக்க சம்மதியாமலும், கவனிங்க, அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். சொல்லிவிட்டு அவர் குறிப்பாக ஒரு காரியத்தை இங்கே ப்ரெசன்ட் பண்ணுறார். அவருடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். எகிப்து தேசத்தில் அவர் மகா பெரிய அற்புதங்களை செய்தார். அடுத்து அங்கே நம்ம ஒரு 10 பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்தார் இல்லையா? அங்கே அடுத்து 13ஆம் வசனத்தில் கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் ராம் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார்.
வனாந்தரத்தில் கண்மலையை பிளந்து மகா ஆழங்களிலே தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். இப்படி குறிப்பான காரியங்களை அவர் லிஸ்ட்டு போடுறாரு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற காரியங்களை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவங்க செய்யாததை நம்ம செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ரைட். படிப்படியாக ஒன்றொன்னா நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக இன்றைக்கி இன்ட்ரடக்ஷனில் ஒரு காரியத்தை தியானிப்போம். யாத்திராகமத்தில் பார்வோனுக்கு முன்பாக மோசேயும் ஆரோனும் போய் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. என்ன செஞ்சாங்கன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம். பேக்ரவுண்ட் நம்மளுக்கு தெரியும். கர்த்தர் பாருங்கள், எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைப்பட்டு கிடந்து கொடூரமாக நடத்தப்பட்ட கசப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனத்தை விடுவிக்கும்படி கர்த்தர் இறங்கி வரார். மோசேக்கு தரிசனமாகி மோசையை அனுப்பி வைக்கிறார். மோசையும் ஆரோனும் இப்போ பார்வோனுக்கு முன்பாக போய் சொல்கிறாங்க, எபிரேயர்களின் தேவன் எங்களுக்கு தரிசனமாகி சொல்லியிருக்கிறாரு, எங்கள் பிள்ளைகளை எங்கள் மக்களை விடுங்க, நாங்கள் போய் கர்த்தரை ஆராதிக்கணும். சொல்லும்போது பார்வோன் என்ன சொல்கிறான், அவர் யார், அவர் சத்தத்துக்கு நான் ஏன் கேட்கணும், நான் ஏன் கீழ்ப்படியணும், முடியாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ கர்த்தர் பார்வோனுக்கு தான் யார் என்று காண்பிக்க வேண்டும். அவன் என்ன சொல்கிறான், பார்வோன் ஏன் அப்படி கேட்டானா, ஏன் அவ்வளோ தைரியமாக பேசுகிறான் அப்படின்னா, அவன் பூமியிலேயே ஒரு மகாபெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜா. அவனையே அநேக ஜனங்கள் தெய்வமாக வழிபட்டு கொண்டு இருந்தார்கள் இல்லையா. அப்போ அவன் சொல்கிறான், உன் கர்த்தரை எனக்கு தெரியாது, உன் தெய்வத்தை எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா குல தெய்வங்கள்னு இருப்பாங்க இல்லையா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தெய்வம் இருப்பாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு கூட ஒவ்வொரு கோத்திரம், ஒவ்வொரு மொழி, ஒவ்வொரு தேசம், இப்படி அந்த மாதிரி தெய்வங்கள் தான் மக்களுக்கு தெரியும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் குறித்து யாருக்கும் தெரியாது. அந்த அறிவு இந்த பூமிக்கு கொண்டு வந்ததே இந்த யூத ஜனங்கள் தான். கர்த்தர் அவங்க மூலமாக தான் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், ஒரே கர்த்தர் அப்படின்ற அந்த கான்செப்டை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்ததே இந்த யூத ஜனங்கள் மூலமாகத்தான், மோசேயின் மூலமாக குறிப்பாக. புரியுதா? சரி, அப்போது அவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளை அனுப்புனா அவன் கேட்க மாட்டேங்கிறான், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு பேசுகிறான். இப்போ கர்த்தர் தான் கர்த்தர், நான் கர்த்தர் என்று பார்வோனும் எகிப்தியரும் அறிந்து கொள்ளும்படி அப்படின்னு பல இடங்களை சொல்கிறோம், நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் அப்படின்னா இங்கிலீஷில் லார்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுப்ரீம் ரூலர். சுப்ரீம் ரூலர்னால் எல்லாருக்கும் மேலே அவர் தான் உன்னதர், மோஸ்ட் ஹை, எல்லாரை காட்டிலும் பெரியவர். இப்போ அவரை சொல்கிறத எல்லாரும் கேட்கணும், ஏன்னா எல்லாருக்கும் மேலே அவர் இருக்கிறார். இன்னொரு வகையில் எனக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஏன் அந்த மகாபெரிய அற்புதங்கள் எல்லாம் செஞ்சார் அப்படின்னா ஒரு காரணம், பார்வோன் அறிந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு மேலே ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவன் வணங்குகிற தெய்வங்களுக்கு மேலே ஒரு தேவன் இருக்கிறார், தேவாதி தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவனும் எகிப்தியரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இன்னொரு பக்கம் இஸ்ரவேல் மக்களும் தன்னை குறித்து தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அன்பை, தன்னுடைய இரக்கத்தை, அவருடைய உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் அந்த அற்புதங்களை செய்தார். ரெண்டு காரணம், ரெண்டு சைடுக்கும் அந்த தன்னை குறித்த வெளிச்சம் உண்டாகணும்னு கர்த்தர் விரும்பினார். இஸ்ரவேல் மக்களுக்கும் அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம், அவருடைய உண்மை, அந்த உடன்படிக்கை, கர்த்தருடைய வல்லமை, இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு கர்த்தர் விரும்பினார். இங்கே பார்வோனுக்கும் அவர் தான் மற்ற எல்லாரும் அவனை காட்டிலும், அவன் வழங்கின தெய்வங்களை காட்டிலும் மேலானவர், உன்னதர், தேவாதி தேவன் அப்படின்றது விளங்கணும்னு விரும்பினார். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தோடு தான் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறாங்க. இங்கே ஒரு அற்புதத்தை இன்றைக்கி கொஞ்சம் பார்ப்போம். இந்த முதல் அற்புதம் பாருங்கள், பார்வோனுக்கு முன்பாக அவங்க செய்த முதல் ஒரு அற்புதம் என்னென்னு பார்க்கலாம். 8ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இது யாத்திராகமம் 7:8 முதல், உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள்
என்று பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். சர்ப்பத்தை போல் ஆகும்னு சொல்லலை. இது ஒரு கண்மூடி வித்தையெல்லாம் கிடையாது, ஏமாத்து வேலை கிடையாது, ரைட், ஹாலுசினேஷன் கிடையாது, ஒரு மாய்மாலமான காரியம்லாம் கிடையாது. லிட்ரலாக அந்த கோல் ஒரு பாம்பாக மாறினது. புரியுது? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாம்பு மாறின்றது வேற, பாம்புன்றது வேற. புரியுதா? ஆளவையா கோல் பாம்பு மாதிரி படம் காமிச்சிச்சு இல்லைங்க, பாம்பாகவே மாறினது. இப்போ இந்த பிம்பங்கள்லாம் உருவாக்குறாங்க இல்லையா, பார்க்குறதுக்கு ஆள் மாதிரியே இருக்கும். ஆனால் அது ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி இது பண்ணுவாங்க, போர்ட்ரே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் இப்போ செய்கிறாங்க. இது அந்த மாதிரி வேலை கிடையாது. குச்சி பாம்பாக மாறிச்சு, லிட்ரலாக பாம்பாகவே மாறினது. அதுதான் அங்கே நடந்த அற்புதம். அடுத்து கவனிங்க, அடுத்த வசனத்தை வாசிப்போம். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான். அது சர்ப்பமாயிற்று. சர்ப்பத்தை போல் ஆயிற்று இல்லை, சர்ப்பமாயிற்று. பாருங்கள், இதில் நிறைய போதனைகள் இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்து தியானிக்க போகிறோம். உயிரற்ற ஒரு குச்சி, ஒரு காலத்தில் இது மரமாக இருந்திருக்கும், இல்லை ஒரு செடியாக இருந்திருக்கும். அதுலேருந்து தான், அந்த மரத்தில் இருந்து தான் இந்த கோலை செஞ்சுருக்குறாங்க இல்லையா. இப்போ இது உயிர் கிடையாது. பொதுவாக கட்டையிலேருந்து என்ன முளைக்கும்? ஒரு மரத்துலேருந்து என்னங்க முளைக்கும்? இலை முளைக்கும், கனிகள் முளைக்கும், அவ்வளோதான். கட்டைக்குள்ளேருந்து உயிரினம் என்னைக்காவது வெளியில் வருமா? வராது. கட்டை உயிரினமாக மாறுமா? மாறாது. அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் நினச்சாருன்னா, கர்த்தரால் ஒரு கட்டையை பாம்பாக மாற்ற முடியும், கட்டையை மனுஷனாக கூட மாற்ற முடியும். பாருங்கள், கர்த்தர் ஆதியில் ஆதாமை உருவாக்கும்போது எப்படி உருவாக்குனார்? எப்படிங்க உருவாக்குனார்? ஆதாமுடைய சரீரத்தை எப்படி செஞ்சார் கர்த்தர்? மண்ணில் இருந்தான்னு. அதை கொஞ்சம் வாசிப்போம். ஆதியாகமம் போங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. இங்கே மண்ணினாலே உருவாக்குன்னு சொல்லும்போது எந்த பகுதி, மனுஷனோட எந்த பகுதியை குறித்து சொல்கிறது? சரீரம். ஆவி ஆத்மா வேறு. ஆவி ஆத்மா அவர் ஜீவனை ஊதும்போது வந்தது. சரீரம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டது இந்த மாம்சமான இந்த சரீரம். இதுதான் மண்ணினால் உருவாக்கப்பட்டது. ஒரு காலத்தை மண்ணினால் டிசைன் பண்ணுறாரு மனுஷனோட அந்த சரீரத்தை உருவாக்கி, தன்னுடைய வல்லமையினால் அந்த மண்ணை ஜீவனுள்ள இரத்தம், துடிப்பு, ஜீவன் இதெல்லாம் உள்ள அற்புதமாக கிரியை செய்யக்கூடிய மனுஷ புத்தி. இன்றைக்கி மனுஷன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறான் அறிவுலையும் ஞானத்துலேயும். ஆனால் அவனால் இன்றைக்கும் முழுசாக புரிஞ்சிக்க முடியாத இந்த ஒரு சரீரத்தை கர்த்தர் உருவாக்குனார். எப்படி? மண் ஒரு டயத்தில் அது மண்ணாக இருந்துச்சு. அந்த மண்ணை கர்த்தர் சரீரமாக மாற்றினார். ஜீவனுள்ள, இரத்தமுள்ள, தசை நாளங்கள் எலும்புகளாம் உள்ள ஒரு சரீரமாக மாற்றினார். லிட்ரலாக. மண்ணால் முடியுமா? மண் தானாக மாறுமா? எதையாவது கொண்டு வருமா? அப்படி ஒரு ஜீவராசியை கொண்டு வர முடியுமா? விதையை விதைச்சா செடியை முளைப்பிக்கும். ஆனால் ஒரு உயிரினத்தை கொண்டு வர முடியுமா? மீன், மிருகங்கள், மனிதன் கொண்டு வர முடியுமா? பறவைகளை கொண்டு வர முடியுமா? தானாக முடியாது. ஆனால் கர்த்தர் பாருங்கள், மண்ணினாலே சரீரத்தை செஞ்சு அதை ஒரு உயிரினமாக மாற்றுறாரு இல்லையா.
மனிதனோட ஆவி ஆத்மாவும் தங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு சரீரமாக, ஜீவனுள்ள ஒரு அற்புதமான கிரியையாக கர்த்தர் மாற்றினார். இதை செஞ்சவருக்கு கோல பாம்பாக மாற்றுறது பெரிய விஷயம் கிடையாது. சரி, அதனால தான் இந்த ஆதியாகமம் யாத்திராகமம்லாம் நல்லா படிக்கணுங்க. ஒரு சில கேட்டால் அதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க, யாருக்கு அதெல்லாம் ரொம்ப பேசிக் அப்படின்னா, இவங்க பெரிய எப்படியோ என்னமோ படித்த மேதாவி மாதிரி பேசுகிறது. எவ்வளோ இருக்குது தெரியுமா அந்த ஆதியாகமத்தில்? நல்லா வருஷக்கணக்காக கர்த்தர் சொல்லி படிச்சுட்டு இருக்கிறேன். படிக்க 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 புதையல் மாதிரி தோண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னும் காலி ஆகாது. நான் சாகிற வரைக்கும் படித்தாலும் காலி ஆகாது. புரியுதா? மண்ணாக இருந்த ஒரு சரீரத்தை உயிருள்ள சரீரமாக கர்த்தர் மாற்றினார். அப்போ இந்த ஆர்கன்ஸ்லாம் எப்படிங்க வந்துச்சு? மண்ணில் இருந்து எப்படி டிசைன் பண்ணார்? ரைட். லிவர் எப்படி வந்துச்சு? கிட்னி எப்படி பண்ணார்? ஹார்ட் எப்படிங்க பண்ணார்? மூளை எப்படிங்க பண்ணார்? மூளையெல்லாம் படித்து பார்த்தா இங்கே சயின்டிஸ்ட்லாம் பிரமிச்சு போய் நிற்கிறான். இப்படி ஒரு காரியம் வந்துச்சு? படிக்க படிக்க இன்னும் மூளையை குறித்து நிறையா கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கர்த்தர் எதுக்குள்ளே இருந்து எடுத்தார்? மண்ணில் இருந்து. புரியுதா? மண்ணிலேருந்து மூளையை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் காட்டிலும் பவர்ஃபுல்லானது மூளை. அந்த ஹார்ட்டு, அந்த இரத்த நாளங்கள், ஆர்டரிஸ், வெயின்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதை குறிச்செல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரமிச்சு போய் வாயை பிளந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்க. அந்தளவுக்கு பிரமிப்பூட்டக்கூடிய காரியங்கள். நம்ம சரீரத்துக்குள்ளே இந்த வெயின்ஸு, ஆர்டரி இதெல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சிங்கன்னா 60,000 கிலோமீட்டருக்கு மேலே போவோம். வரிசையாக அடுக்கி வச்சா. புரியுதா? அப்போ 60,000 கிலோமீட்டர் கவர் பண்ணக்கூடிய அந்த இரத்த நாளங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஆர்டரிஸ், வெயின்ஸ் இதெல்லாம் கர்த்தர் நமக்கு இந்த இத்தினோண்டு உடம்புக்குள்ளே வச்சுருக்கிறாரு. யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் எதுக்குள்ளேருந்து செஞ்சார்? மண்ணிலேருந்து. யோசிச்சு பாருங்கள் எப்படிப்பட்ட கர்த்தர். அந்த கர்த்தரால் குச்சியிலேருந்து பாம்பையும் கொண்டு வர முடியும், யானையும் கொண்டு வர முடியும். புரியுதா? ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவனால் உயிரில்லாத ஒரு காரியத்துக்குள்ளே இருந்து உயிரில்லாத காரியங்கள் மூலமாக உயிருள்ள காரியங்களை உருவாக்க அவரால் முடியும். அதனால தான் யோவான் ஸ்நானகன் ஒன்று சொன்னார், ஞாபகம் இருக்குதா? கர்த்தர் நீ ஆபிரகாமோட பிள்ளைன்னு சொல்லிட்டு தெரியாத கர்த்தர் கீழ்ப்படியாமல் கர்த்தர் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை இந்த கல்லுலேருந்து கூட கொண்டு வருவார் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அவர் ஒன்று சும்மா என்ன பேச்சுக்கு சொல்லலை. அது ஏன் சொன்னார் அப்படின்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம். மனுஷனை கர்த்தர் மண்ணில் இருந்து எடுத்தார், கல்லுக்குள்ளே இருந்து ஆபிரகாமுக்கு சந்ததியை கொண்டு வர்றதுக்கு அவரால் முடியாதா? முடியுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் எக்ஸாஜரேஷன் கிடையாது, மிகைப்படுத்தி பேசுகிறது கிடையாது. இதெல்லாம் உண்மை, சத்தியம். நம்முடைய தேவன் மெய்யாகவே அவ்வளவு வல்லமை உள்ளவர். அவரால் கட்டையிலேருந்து பாம்பையும் கொண்டு வர முடியும், மனுஷனையும் கொண்டு வர முடியும், யானையும் கொண்டு வர முடியும், திங்கிலத்தையும் கொண்டு வர முடியும். புரியுதா? நம்முடைய தேவன் மெய்யாகவே பராக்கிரமசாலி, மாபெரும் வல்லமை உள்ள தேவன். டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம் அடுத்து. மாற்றுறதுல பெரிய ஆள். இப்படி இருக்கிற காரியத்தை அப்படி மாற்றுறது நம்மளுடைய தேவனால் ரொம்ப ஈஸியாக முடியும். செய்வார் அவர். ஹல்லேலூயா. அதை குறித்தும் பார்ப்போம். உட்காந்து சிந்திச்சு பாருங்கள். மண் எப்படி மூளையாக மாறிச்சு யோசிச்சு பாருங்கள். சாதாரண மண், அதுலேருந்து ஒரு கண்ணாடி எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபடுறோம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, ஸ்மார்ட் ஃபோனு இதெல்லாம் சிப்பு இந்த மண்ணுக்குள்ளே தான் வருது. தெரியுமா உங்களுக்கு? இந்த சிலிக்கான் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு காரியம் இந்த சாதாரண மண்ணுக்குள்ளே தான் வந்துச்சு. இந்த மண்ணுக்குள்ளே தான் இவ்வளோ அருமையான கண்கள். யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு அவயத்தை குறித்தும் யோசிச்சு பாருங்கள். அது மண்ணுக்குள்ளேருந்து வந்துச்சுங்க. கர்த்தர் மண்ணை வச்சு செஞ்சார். மண்ணான மனுஷனை தான் இவ்வளோ அருமையான
ரைட், வியக்கத்தக்க ஒரு சரீரத்தை இதுக்குள்ளேருந்து தான் கொண்டு வந்தார். யோசிச்சு பாருங்கள், அப்படி உட்காந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், எவ்வளவு வல்லமை வேணும் அதெல்லாம் செய்கிறதுக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் கண்கட்டு வித்தலாம் கிடையாது, இதெல்லாம் மெய்யான தேவனுடைய, ஜீவிக்கிற தேவனுடைய சர்வ வல்லமை. ஹல்லேலூயா. இந்த ஒரு அற்புதத்துக்குள்ளே நிறைய பாடம் இருக்குது. இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சு, அடுத்த மெசேஜிலேருந்து இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த போதனை கேட்டபடியா நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.